கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்ற இந்த டாபிக் நம்மள என்ன பண்ணும் அப்படின்ட்டா, நம்ம எந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம், இன்னும் நான் எந்த மாதிரி யோசிக்காம விட்டுட்டேன், நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கான வழிவகை தாங்க இது. நீங்க படிச்ச கொஸ்டினை நீங்களே திருப்பி பாக்குறப்போ நம்ம எந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியுங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து இந்த கொஸ்டின் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே பேசுங்க. எப்பயுமே ஆன்சர் கீ வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு அப்பயே எடுத்து பாக்குறோம் இல்லைங்களா? இது ஏன் தப்பு பண்ணோம், இது என்ன எதனால ரீசன்னால நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுகள்லயும் நீங்க பண்ணுங்க. டெஸ்ட் கொடுக்குறப்போ இந்த கொஸ்டினை நான் ஏன் இப்படி தப்பா யோசிச்சேன், இது எதனால இப்படி யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. அப்பதான் வந்து வரக்கூடிய தேர்வுகள்லயும் நம்ம அதை தவறு இல்லாம நம்ம செய்ய முடியுமா. ஓகே, இப்ப பார்க்கலாம். டைரக்ட்லி டு மூவ் இன்டு த செஷனுங்க. ஐபிஆர்டி இதுல பாருங்க. ஐபிஆர்டி பிளேஸ் an important role in poverty reduction in. எதுக்காக பாவர்ட்டி ரிடக்ஷன் கொடுக்குறாங்க? வறுமையை குறைக்க, வறுமையை ஒழிப்பதில் யாரு ஐபிஆர்டி ஒரு பங்கு வகிக்கிறாங்க, யாருக்காக கொடுக்குறாங்க அப்படிதான் கேள்விகள் இங்க அமைஞ்சிருக்கு. மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அலோன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அலோன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அலோன், அடுத்த பாத்தீங்கன்னா டெவலப்டு நேஷன் அலோன், மிடில் இன்கம் அண்ட் கிரெடிட் ஒர்த்தி புவரர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டா ஆல்டர்னேட் போட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம எங்க படிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எந்த புத்தகங்களுடைய அடிப்படையாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் 2 புத்தகங்கள் நம்ம படிக்கணும். இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் அப்புறமா நான் சொல்றேம்மா. ரெஃபரன்ஸ் புக்கை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல படிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 12th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸும் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸும் கண்டிப்பா படிக்கணுங்க. 11th நமக்கு இருக்கும் 11th எக்கனாமிக்ஸ். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ்லயும் சில பகுதிகள் நமக்கு கவர் ஆகும். ட்ரேடை பொறுத்தளவுக்கும், ட்ரேடை பொறுத்தளவுக்கு லிபரலைசேஷன் கான்செப்ட் எல்லாம் இதுல ஒரு சிலது நமக்கு டச் ஆகுங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டா, இந்த 3 புத்தகங்கள்லயும் இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்றப்போ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் ஸ்கூல் புக் அப்படின்னு கொடுத்துடலாமா. அப்ப ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எங்கிருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கொஸ்டின் விட்டு போயிருக்கான் அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 39 வரைக்கும் இதுல டாரிஃப் பேரியர் ஒண்ணு நடத்தாம இருக்கும். அதையும் இது முடிச்சுட்டு நான் ஓகே. ஐபிஆர்டி பிளேஸ் an important role in poverty reduction. இது நமக்கு எந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இது 2 புக்கு நம்ம பாக்குறோமா. எக்கனாமிக்ஸையும் காமர்ஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐபிஆர்டி பத்தி கொடுக்குறப்போ காமர்ஸ்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 1944 வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது தமிழ் புக்ல படிச்சிருந்தீங்கனால அது இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒரு கொஸ்டின் அது இருக்கு. ஐபிஆர்டி எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக வங்கியானது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 44 வைக்கவா 45 வைக்கவா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும். எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆக்சுவலா 44ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸுங்க. பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் தான் நமக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 44 கான்ஃபரன்ஸ். பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் தான் 44. இதுல இருந்து தான் நமக்கு உருவானது ஐபிஆர்டி 1. அடுத்த பாத்தீங்கன்னா IMF 1 நமக்கு உருவாயிருக்கும். இந்த 2மே பாத்தீங்க அப்படின்னா 1945 தான் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். இதை மட்டும் நல்லா கிளாரிட்டி வச்சுக்கோங்க. எப்பயுமே பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து இந்த 2 உருவாக்க வேண்டிய அவசியத்தை வந்து விவாதிக்கிறாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் உருவாக்கப்படுது. ஏன் பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அப்படின்றதே நம்ம பாக்குறப்போ, உலகப்போர், 2ஆம் உலகப் போரினுடைய அழிவு, 2ஆம் உலகப் போரினுடைய அழிவுனால எல்லா கட்டமைப்புமே வந்து சீரழிஞ்சு போச்சு. அப்போ வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்களே, தங்களை வளப்படுத்தி கொள்ளவும் அதே மாதிரி கட்டமைப்பை வந்து உருவாக்கணும், மற்ற நாடுகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரப்பதான் அப்ப வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸினுடைய நீட்ஸ் தான் நமக்கு உருவாக்கம் ஐபிஆர்டி அண்ட் IMF அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? பாவர்ட்டி ரிடக்ஷனை பொறுத்தளவுக்கும் புவரர் கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இது 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்குங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ புவரர் கண்ட்ரீஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லாங்க, ஏழை நாடுகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். டெவலப்டு நேஷன் வந்து மட்டும் கிடையாதுங்க. டெவலப்டு நேஷனுக்காக தான் சப்போர்ட் அப்படின்றது கிடையாது. ஐபிஆர்டியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கட்டமைப்பை வளப்படுத்துவது. கட்டமைப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ மற்ற நாடுகளுக்கு உதவி செய்து வளப்படுத்துவது அப்படின்றதான் கொண்டு வந்தாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இது. இந்த கொஸ்டினை படிக்கிறப்ப நமக்கு இன்னும் கூடுதலாக எது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டா, இது மொத்தம் 5 அங்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஐபிஆர்டி, உலக வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐபிஆர்டி. அதே மாதிரி 12th புக்லயும் நமக்கு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். இது இல்லாம நமக்கு வந்து ஐடிஏன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ஐடிஏ அப்படின்னா என்னமா? ஐடிஏ International Development Association. International Development Association. International Development Agency. Which year it has been established? எந்த ஆண்டு இது ஏற்படுத்தப்பட்டது? 1960 சார். 1960மா? இது வந்து ஒரு ஆர்டரா எப்பயுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய வாட்டி நமக்கு கேள்விகள் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து இதாவே இல்லை, அடிக்கடி கேட்ட ஒரு பகுதி தாங்க. இந்த இயர் எல்லாமே வந்து அடிக்கடி கேட்ட பகுதி. இந்த நாளையும் நீங்க வரிசையா எழுதிட்டீங்க அப்படின்னா, நீங்க எழுதுறப்ப என்ன எழுதுங்க அப்படின்னா, ஐபிஆர்டியை பொறுத்தளவுக்கு 1945ங்க. ஐபிஆர்டி 45. இதோட ஒரு 11 வருஷம் கழிச்சுதாங்க 1956ங்க ஃபர்ஸ்ட். இதை வச்சுக்கோங்க ஞாபகத்துல. ஒரு ஆர்டரா வச்சுக்கணும் அப்படின்னா 45க்கு பிறகு 56 வந்து ஐஎஃப்சிங்க. ஒரு ஆர்டரா ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காதுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 1960ல ஐடிஏங்க. 1960ல ஐடிஏ. இந்த 56னுடைய நீட்சி 66 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல வந்து ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு சொல்றது 66ங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா மைக்கா அப்படின்னு சொல்லப்படுறது 1988ங்க. இப்படிதான் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் இந்த 3 இதை மட்டும் ஏன் சார் முன்னாடி எழுதுனீங்க அப்படின்னா, இந்த 3ல மட்டும்தான் இந்தியா வந்து உறுப்பு நாடா இருக்குங்க. ஐசிடிஎஸ்ல வந்து இல்லைங்க, உறுப்பு நாடு கிடையாது. அதுல மட்டும் இல்லை அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக தான் அந்த இதுல நான் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எப்படி எழுதலாம்? ஐஎஃப்சி வந்து 56, அடுத்தது ஐடிஏ வந்து 60, 1966 ஐசிஎஸ்ஐடி, அடுத்ததா பாத்தீங்கன்னா 1988. இப்படி ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டீங்கன்னா மறந்து போகாதுங்க. புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றும் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா டெவலப்மெண்ட் அப்படின்ற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம்? டெவலப்மெண்ட். அப்ப டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? வளர்ச்சி. அப்ப எதை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பொருளாதார மேம்பாட்டுக்காக வளர்ச்சிங்க. பொருளாதார மேம்பாடு. அப்ப பொருளாதார மேம்பாடு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வறுமை ஒழிப்பு திட்டம். வளரும் நாடுகள்ல வறுமை ஒழிப்பு திட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவுடைய இம்பார்ட்டன்ஸுங்க. ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை ஒழிக்கிறது தான் உங்களுடைய முதல் வேலை. அடுத்தா பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா, பொருளாதார மேம்பாட்டுக்கு கடன் வழங்குதல். பொருளாதார மேம்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? கடன் வழங்குறது. இதுதான் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கடன் வழங்குவது எந்த ஏஜென்சின்னு கூட நமக்கு ப்ரீவியஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஒண்ணு என்ன பாத்தீங்க அப்படின்னா ஐடிஏ, அனதர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஐஎஃப்சிங்க. ஐடியாவை பொறுத்த அளவுக்கு வளரும் நாடுகளினுடைய வறுமை ஒழிப்பு திட்டம், பொருளாதார மேம்பாட்டுக்கு கடன் வழங்குவது, ரெண்டுமே அங்கதான். அடுத்துதான் இதுல இன்னொரு கொஸ்டின் நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, உலக வங்கியினுடைய தலைமையிடம் எங்கப்பா இருக்கு? ஜெனீவா சார். சரிங்களா? வாஷிங்டன் டிசி. ஜெனீவால என்னமா இருக்கு? அதுக்காக சொல்றேங்க. WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றதா அங்க இருக்கு.
வாஷிங்டன் டிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இது எங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கோ அதே இடத்துலதான் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒரே அங்கங்கள் அப்படின்னு அர்த்தங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கம் அப்படின்னா அதே இடத்துக்குள்ளதான் இருக்கணும். பிரான்சஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு அமையும். அப்ப இது எல்லாமே அமைஞ்ச இடமும் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் டிசி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதுவுமே மறந்தே போகாதுங்க. அதாவது நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியா படிச்சீங்கன்னா இதாகும். அப்ப இது எங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. இதெல்லாம் ஒரே அங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். அங்கம் நம்ம உறுப்பு உடம்புல இருக்கக்கூடிய அங்கம்லாம் ஒரே இடத்துல தானே ஃபிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 45, 56, 60, 66, 88 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரிங்க. இப்போ இதை பத்தி நம்ம படிச்சிட்டோம். பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது ஐஎஃப்சி அப்படின்னு சொல்லப்படுறது ஷார்ட்டா உங்களுக்கு எப்போ படிச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகத்துல வரணுமா, அந்த மாதிரி நீங்க படிக்கிறதுதான் படிப்புங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐஎஃப்சி அப்படின்னு எடுத்தீங்க, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. தனியார் துறையினுடைய வளர்ச்சிக்கு ஆலோசனை தருவது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தனியார் துறையினுடைய வளர்ச்சி, தனியார் துறை வளர்ச்சிக்கு ஆலோசனை தருவது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க மட்டும் பொதுத்துறையை வச்சுக்கிட்டு முன்னேற முடியாது. தனியார் துறை வளர்ச்சியினுடைய ஆலோசனை தரக்கூடிய அங்கம் அப்படின்னா அது இதுதான் ஆலோசனை. ஆலோசனை தரக்கூடிய அங்கம் இவங்கதான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சேவை தொழில் மேம்படுத்துதல இவங்க ரொம்ப முக்கியத்துவம் படுறாங்க. அதுக்கு நிறைய கடன் வசதிகள் செய்யறாங்க. சேவை தொழில் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. சேவை தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதுதான் ஐஎஃப்சி. 2 விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். தனியார் துறை வளர்ச்சிக்கான ஆலோசனை, சேவை தொழில் வளர்ச்சிக்கான பங்களிப்புகளை கொடுக்கறது தான் மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதினு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல இருந்து நமக்கு ஃபண்டிங்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது மைக்கா அப்படின்னு சொல்றதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விரிவாக்கத்துல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மைக்கா அப்படின்றது என்னமா சொல்லுவீங்க? மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி சார். மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. மல்டிலேட்டரல் எல்லாத்துக்குமே ஞாபகத்துல வந்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இதுல முதலீட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். அப்ப முதலீடு, கேரண்டி, பொறுப்பு. முதலீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்றான். புரியுதான்னு பாருங்க. முதலீட்டுக்கு நான் பொறுப்பு, உங்களுடைய முதலீட்டுக்கு நான் பொறுப்பு அப்படின்றப்போ எங்கிருந்து முதலீடு வரும்? அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டுக்கு நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கட்டங்க. அப்போ நீங்க என்ன, அந்நிய நேரடி முதலீடு இப்படிதான் நீங்க எடுக்கணும். அதாவது நேரடியா படிச்சீங்கன்னா உங்க நினைவுல வராதுமா, இப்படி எடுத்து படிங்க. அதுலயே பேர் இருக்கு பாருங்க, அந்நிய நேரடி முதலீடு பாதுகாப்பு இல்லைங்களா. நேரடி முதலீட்டுக்கான பொறுப்புறுதி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புறுதி பாதுகாப்பு இதை நிலைப்படுத்துறது தான் மைக்காவுடைய வேலை. அப்போ கடன் விரிவாக்க பொறுப்புறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா இது என்னன்னு சொல்லுவாங்க, கடன் விரிவாக்க பொறுப்புறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவாக்க பொறுப்புறுதி ஒரு வேர்டுல ஞாபகத்துல வச்சுக்கலாங்க. பொறுப்புறுதி அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னா உலக வங்கியில எதை சொல்லணும் அப்படின்னா மைக்கா தான். புரியுதுங்களா? அந்நிய நேரடி பாருங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேர்டு தாங்க. அப்போ வளரும் நாடுகளுடைய வறுமை ஒழிப்பு திட்டம்னா ஐடிஏங்க. அடுத்ததா தனியார் துறையினுடைய வளர்ச்சி அப்படின்றப்போ ஐஎஃப்சிங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடன் விரிவாக்க பொறுப்புறுதி அல்லது அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா மைக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மைக்கா. அடுத்ததா இந்த ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு சொல்லப்படுறது முதலீட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறது. இதுல பாருங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது முதலீட்டு பிரச்சனைகளை தீர்வு காணுதல். முதலீட்டு பிரச்சனைகளை தீர்வு காண்றது, பிரச்சனைகளை தீர்வு காணுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இவங்களுக்கு இதுதான் வேலை. அப்ப இது ஒரு கோர்ட் மாதிரி செயல்பட்டு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது என்ன, பேசி தீர்க்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது சிக்கல் இருந்தா வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசி தீர்த்துருவாங்க. அப்ப முதலீட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐசிஎஸ்ஐடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீட்டினுடைய பொறுப்புறுதியை கொடுக்கறது மைக்கா. ஐஎஃப்சிங்கிறது தனியார் துறை வளர்ச்சி, சேவை தொழில் வளர்ச்சி, பெரும் வளரும் நாடுகளினுடைய வறுமை ஒழிப்பு திட்டம்லாம் இதுதான். உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. இது தொடர்பான இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். மணிலா அப்படின்ற ஒரு பிளேஸ்மா,
மணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். வாட் யூ கால் சார் ஏசியன் பேங்க். Asian Development ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் ஏசியன் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுமா? 1966 வெரி குட் வெரி குட்ங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க இதோட தொடர்புடைய ஒரு சம்பவத்தை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கலாம். பிரச்சனைகள் வரப்ப பேசி தீர்க்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்டாகுது அப்படின்றப்பங்க, அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்ட்டா, ஆசிய நாட்டுகளுக்குன்னு தனியா ஒரு அமைப்பை உண்டாக்கிடலாம். அப்போ ஆசியாவுக்குன்னு ஒரு தனியா ஒரு அமைப்பை உண்டாக்கி அதனுடைய பிரான்ச்சா அது இருக்கட்டும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் ஏடிபிங்க. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது ஆசியா மற்றும் பசிபிக் ஆசியா நாடுகளை ஒன்றிணைச்சு அவங்க எல்லாம் வந்து ஒரு முன்னேற்றம் இந்த பாதைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு நேரடியா அணுகுவதற்கு வந்து ஏடிபியை உருவாக்கி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இது. அப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்போ இந்த ஐசிடிஎஸ் இந்த பிரச்சனைகள் வரப்பதான் ஏடிபின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அப்படியெல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மறந்து போகாது. அதுக்காக காட்டுறது. ஏடிபி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் மணிலா. மணிலாங்கிறது எந்த நாட்டுல இருக்குங்க? Philippines, sir. வெரி குட் வெரி குட். நினைவுல வரதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறது. இப்ப இனிமேல மறக்காது இல்லைங்களா? ஐடிஏ, ஐஎஃப்சி, மைக்கா, ஐசிடிஎஸ் அப்படின்றத மறந்து போகாது இல்லைங்களா? புரியுதாங்க? நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறேன். புரியுது சார். புரியுது சார். ஈஸியா இருக்கு. தேங்க்யூ. நம்ம ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தொடர்பா எதை வேணாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அதுக்காக தான் உங்களை வந்து பலப்படுத்துறதுங்க. இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் புத்தகங்கள்லயும் காமர்ஸ் புத்தகங்கள்லயும் இருக்கக்கூடியதுதாங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த 39வது கொஸ்டினை நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாமா? டாரிஃப் பேரியர் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட். இது என்ன சார்? பேரியர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது வந்து வரி சம்பந்தமான தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி சம்பந்தமான தடைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது. யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் பார்க்கப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப். ஃபர்ஸ்ட் டாரிஃப்னா என்ன அப்படின்றத நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமா? டாரிஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்றுமே இல்லைங்க. நத்திங் பட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி, சுங்க வரி அப்படின்றதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, டாரிஃப் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் சார் அதுக்கு மட்டும் டாக்ஸ்னே சொல்லிடலாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, உள்நாட்டு வரிகளை டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு வரிகளை டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். டாரிஃப்ங்கிறது ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். அந்த சுங்க வரி அப்படின்னு சொல்லப்படுறது எத்தனை விதத்துல இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ எக்ஸ்போர்ட் டாரிஃப்னு இருக்கு, இம்போர்ட் டாரிஃப்னு இருக்கு, டிரான்சிஸ்ட் டாரிஃப் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான டாரிஃப் கூட இருக்கு. இன்னொரு நாட்டு வழியா கடந்து போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேற ஒரு நாட்டுக்கு நம்ம, அதாவது மும்பை துறைமுகத்துல இருந்து இந்த பக்கம் வேற ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரிகளுக்கு நம்ம அனுப்புறோம், ஏதாவது பொருளை அனுப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம இலங்கையை கிராஸ் பண்ணி போவோம். அப்ப இலங்கையை கிராஸ் பண்ணி போறப்போ நம்ம அந்த நாட்டுக்கு சில டிரான்சிஸ்ட் டாரிஃப் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். சர்டைன் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் ரூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரூட்டினுடைய அடிப்படையில நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் வந்து டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியா வரியாக செலுத்தக்கூடிய சுங்க வரி மாதிரி, டோல்கேட் மாதிரி பாஸ் ஆகுறப்ப நீங்க கட்டணும். ஏற்றுமதியா கட்டுங்க, இறக்குமதியா கட்டுங்க, அல்லது எங்க நாட்டினுடைய எல்லையை கடந்து போறீங்களா கட்டுங்க. இந்த 3 அமைப்பு தான் வந்து டாரிஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் டாரிஃப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வகையிலான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது தடுத்து நிறுத்துறது. அப்போ அங்க என்ன, நீங்க கட்டலன்னா போக முடியாது, கட்டுனா பாஸ் ஆகி போயிடுவீங்க. டாரிஃப், டாக்ஸ் இதுல பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு தடுப்பு வைக்கிறதுங்க. என்ன தடுப்பு அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன், தடை செய்யறது. தடைனா முழுசா தடை செய்யறது இல்லை. அப்படின்னா என்ன, நீங்க ஏற்றுமதி செய்யலாம். எவ்வளவு ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் டன் ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நீங்க செய்ய முடியாது. இப்ப சர்க்கரை அத்தியாவசிய பொருள்கள்ல இருக்கு. நம்ம இந்தியாவில பொறுத்தளவுக்கு அத்தியாவசிய பொருள்கள். அப்ப எவ்வளவு பொருளை நான் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அனுப்ப முடியாது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் குவாட்டா. குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் கால்டு குவாட்டா. எவ்வளவு பொருளை நான் ஏற்றுமதி செய்யணும் இந்த ஆண்டு அப்படின்றது இருக்கும்.
அப்போ அங்க இருக்கிற நாடுகள் எல்லாமே சேர்ந்து அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு டேரிஃபை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட் டேரிஃபை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, டொமஸ்டிக் கண்ட்ரியில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பாதிக்கக்கூடாது, மக்கள் பாதிக்கக்கூடாத வகையில ஒரு பொருளினுடைய டேரிஃபை பிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர பொருள் இவ்வளவுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன், அளவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பேரு கோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தா பாத்தீங்கன்னா கோட்டாவை தாண்டி நம்ம நான் டேரிஃப் பேரியர்ல சில சப்சிடியோட கொடுக்கலாம். சப்சிடி அப்படின்னு சொல்லப்படுறது, இந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யுங்க, ஐ வில் கிவ் த சப்சிடி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்படுங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டுறவை பத்தி நமக்கு சொல்லும். அதுக்காக போடப்படுறதா அந்த ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் சப்சிடி எல்லாம் சலுகைகள் கொடுக்கறது இதெல்லாமே அதுலதான் வரும். இது இல்லாம வந்து நிறைய ப்ராடக்ட் டெஸ்டிங், லோக்கல் கரன்சியினுடைய செட்டப்பு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதாவது டாலர்ல நீங்க பண்ண வேண்டாம், உங்க கரன்சிலேயே பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து நீங்க ஜென்ரலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா 2 விதத்துல பிரிக்கலாமா. ஒண்ணு டாரிஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், டாரிஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 2 விதமா நீங்க பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான டாரிஃப், ஒண்ணு டாரிஃப், 2வது பேரியருக்கு நான் சொல்றேன். ஒண்ணு டாரிஃப், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அளவாக, பணத்தினுடைய அளவாக இருக்காது. டாரிஃப் அப்படின்னா பணத்தால அளவிடணும் அப்படின்னு, இவ்வளவு கட்டுங்க பொருளை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானதே நமக்கு இம்போர்ட் டாரிஃப் தான். டாரிஃப் அப்படின்னு குறிப்பிட்டாவே நமக்கு எதை தான் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்போர்ட் டாரிஃப் தான் குறிப்பிடும். அடுத்தா பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்ட் டாரிஃப் அப்படின்றது. டிரான்சிஸ்ட் அனுப்புறது அப்படின்னு அர்த்தம், அனுப்புதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனுப்புதல் டாரிஃப் இருக்கு. இந்த மாதிரியும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் டாரிஃப், பணத்தால அறிவுறக்கூடிய இவ்வளவு பே பண்ணணும், எப்படி நம்ம டாக்ஸ் பே பண்றோமோ அந்த மாதிரி சொல்றது. நான் டாரிஃபை பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா கோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோட்டா அப்படின்னா என்ன, குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் அளவால கட்டுப்படுத்துறது, அளவுல கட்டுப்படுத்துறது, இவ்வளவுதான் நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்றது. அது இல்லாம உங்களுக்கு என்ன கொடுக்கலாங்க, சப்சிடி கூட கொடுக்கலாம், மானியம் கொடுக்கலாம். சப்சிடி, அந்த கண்ட்ரிக்கு நீங்க ஏற்றுமதி செய்யுங்க அல்லது அந்த கண்ட்ரில இருந்து இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நிறைய ப்ராடக்ட் டெஸ்டிங்கு, இந்த மாதிரி நிறைய கரன்சியினுடைய செட்டப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸை வந்து அக்செப்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போவாங்க. பேசிக்கா வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப் பேரியர்ல கோட்டா அப்படின்றதெல்லாம் இருக்கு. இது தாண்டி நிறைய இருக்கு. நம்ம மெட்டீரியல்லாம் அந்தந்த இடங்கள் படிக்கிறப்போ நம்ம நல்லா படிச்சுக்கலாம். வேற ஏதாவது தகவல் வேணும்னா இதுல கேட்டுக்கலாம். டாரிஃப் பேரியர் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்றப்போ டாரிஃப்ல தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த 2 டாரிஃப் தான் அதிகமா பயன்படுங்க, எக்ஸ்போர்ட் டாரிஃப் அண்ட் இம்போர்ட் டாரிஃப். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் கோட்டா அப்படின்னு சொல்ற போறது இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நான் டாரிஃப்ல வருது. நான் டாரிஃப்னா கொஸ்டின்லயே உங்களுக்கு என்ன கேட்டிருக்கானுங்க, நான் டாரிஃப் பேரியர்னு கேள்வி கேட்டிருந்தா நீங்க எதை எழுதலாங்க, இதை வந்து பி ஆப்ஷனை கொடுக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாரிஃப் பேரியர்னு கேட்டதுனால இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டாரிஃபை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், ரைட் ஆன்சர் அப்படின்றது. இதே வந்து நான் டாரிஃப் பேரியரா இருந்தா குவாட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபைனான்சியல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் டாரிஃப் பேரியர்ல வரக்கூடியதா. காரணம் என்ன, பண கட்டுப்பாடு, அதாவது கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரன்சியை பொறுத்தளவுக்கு யூஎஸ் டாலர்ல பண்ணலாம், இல்லைன்னா ஏடிஆர் அண்ட் ஜிடிஆர்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏடிஆர் அண்ட் ஜிடிஆர் அப்படின்னு சொல்லலாம், குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். இதால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவலண்ட் வித் த டாலர், இதாலதான் நீங்க வந்து மாத்திக்கணும். இல்லை அப்படின்னா கோல்டு கொடுத்து மாத்தணும். இந்த மாதிரிதான் நம்ம வந்து டாரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கோல்டு எல்லாம் வந்து அதாவது வர்த்தக பணம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மாத்தணும். அப்ப டாலரா இதுவா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஈரோ வந்தா ஈரோ டாலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில ஏடிஆர் ஜிடிஆர்ல நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல், இந்த பணத்தினுடைய கண்ட்ரோல் தான். அப்ப நீங்க டாலர்ல பே பண்ணலாம் அல்லது ஏடிஆர்ல தான் பே பண்ணணும், ஜிடிஆர்ல தான் பே பண்ணணும், இந்த மாதிரி கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு பேரு நான் டாரிஃப் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த பாத்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் என்ட்ரி ப்ரொசீஜர், புரியுதுங்களா?
இம்போர்ட் அண்ட் என்ட்ரி இந்த நாட்டுக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ட்ரிய ப்ரொசீஜர் பண்றது. இது ஒரு தடை நுழைவு தாங்க. ஒரு நம்ம இந்த அணு ஆயுத சோதனை எல்லாம் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா நார்மலா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இம்போர்ட்டை எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா வந்து அடிக்கடி நம்ம மீது பொருளாதார தடை விதிக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலதான் வரும். அப்படின்னா என்ன, நீங்க யாரும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் வரும். அதனால ஒரு இணக்கமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒண்ணு மட்டும்தான், ஏ ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு டாரிஃப் பேரியர்ல வருது. மற்ற மூணுமே பாத்தீங்க அப்படின்னா நான் டாரிஃப் பேரியர்ல வருது. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நான் டாரிஃப் பேரியர்ல வருது. இது எக்கனாமிக்ஸ் புக்லயே இருக்கு. ஓகே, ஆர் யூ கிளியர்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதாமா? டவுட்ஸ் இருந்தா பத்திர போய் கேளுங்கன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து போறோம் அப்படின்றத தாண்டி அது தொடர்பான விஷயங்களோட நம்ம போனாதான் அது வந்து அந்த டெஸ்டினேஷன் இட் சுட் பி எண்ட் இஸ் ஸ்மூத்லி கோயிங். அதுக்காக சொல்லுங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரெஃபார்ம் இன்க்ளூட், அதாவது இது வந்து 12th புக்லயே நமக்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது வந்து ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்கணும். ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த டாபிக் எதுல இருக்கும், எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்ட்டா +2 புக்ல அது ஒரு பாடமாவே நமக்கு இருக்குங்க. +2 புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடமாவே இருக்கும். காமர்ஸ் புக்ல நீங்க பார்க்கலாம், அதாவது பேசிக் அப்படின்றது. அதனால இந்த பதில், இதனோட கேள்விகள் மட்டும் எந்த இடத்துல இருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, பெரிய ஏரியா. அதுல இருந்து எக்ஸாக்ட் கொஸ்டினை நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது வந்து ஒரு ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம், முதல் தலைமுறை பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னா எதை பத்தி சொல்லும்? இந்த டாபிக்லயே இருக்கிற மாதிரிங்க. எல் ஃபார் லிபரலைசேஷன் தான், ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. +2 புக்ல பாத்தீங்கன்னா 168வது பக்கம் 168வது பக்கம் ஒரு கான்செப்ட்ல நமக்கு எல்பிஜியினுடைய சிறப்பு அம்சம்னு கொடுத்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டா ஒரு லைன் மட்டும் ரிலவெண்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ரிலவெண்டா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டா, அதாவது தாராளமயமாக்கல் தான் எதுக்கும் தனியார் மயமாக்கலுக்கும் உலகமயமாக்கலுக்கும் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க. முன்னோடி அப்படின்னா முன்னாடி செய்யறது அப்படின்றதான பொருளுங்க. முன்னோடி அப்படின்னா முன்னாடி செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சிறப்பு அம்சத்துல கொடுத்திருப்பாங்க. லிபரலைசேஷன், எல்பிஜியினுடைய சிறப்பு அம்சத்துல சொல்றப்போ லிபரலைசேஷன் தான் முன்னோடி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற ஒர்க் லிபரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், இதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அண்ட் ஓப்பனிங் அப் இண்டஸ்ட்ரி டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போ நமக்கு குளோபலைசேஷன் வந்துருதுங்க. குளோபலைசேஷன் இண்டஸ்ட்ரியினுடைய லைசன்ஸ் அப்படின்னு சொல்ல போறப்போ பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அதாவது பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடியதை நாம என்ன பண்றோம், பிரைவேடைசேஷனுக்கு கொண்டு வரப்போ இதுல பொதுத்துறை நிறுவனங்களை நம்ம எதுக்கு தனியார் உரிமத்துக்கு மாத்துறப்போ இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் நமக்கு மாறுது. அப்ப இது எல்லாமே ஒரு லிபரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப எல்பிஜியினுடைய முன்னோடியை பத்தி சொல்றதுதான் இந்த டாபிக்கா இருக்கு. புரிதலோட படிக்கிறப்பதான் அது எழுத முடியுதுங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா லிபரலைசேஷன் அப்படின்றது நமக்கு லேபர் லெஜிஸ்லேஷனை பத்தி பேசாது, தொழிலாளர் நலச்சட்டங்களை பேசாது. எக்ஸ்டெண்டிங் ரெஃபார்ம்ஸ் டு த ஸ்டேட் என்றா மாநிலங்களை பத்தி சொல்லுது. ஸ்டேட் அப்படின்னா மாநிலம், மாநிலத்தை பத்தி பேசுதானே இல்ல, இது ஒட்டுமொத்தமான அந்த நாட்டை பத்தியே பேசும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் லீகல் சிஸ்டம், சட்ட நடைமுறையை பத்தி பேசுதானே இல்ல. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா irrelevant அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்லி டு த ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜெனரேஷன் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இது ஒரு சில கேள்வி இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா இது வந்து ஏதாவது சிவிக்ஸ்ல இருந்து ஜிகே கொஸ்டின் எடுத்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சிருவோம். அதனால அது வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படி எடுத்துருவீங்க. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ரிஃபார்ம்ஸை பத்தி சொல்லுது. ஃபங்க்ஷனிங் ஆஃப் லீகல் சிஸ்டம் போட்டுருவோம் இல்லைங்களா? அதனால வந்து கொஞ்சம் இந்த இடம் மட்டும் ஒரு ஜெனரல் கொஸ்டின் எப்பவுமே அப்ளிகபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கணும். எல்பிஜிங்கிற கான்செப்ட் யாரால கொண்டு வந்ததுங்க? அதாவது இந்தியாவில வந்து எந்த பிரைம் மினிஸ்டரால கொண்டு வந்தது?
டாக்டர் மன்மோகன் Manmohan சிங் Singh, sir. டாக்டர் மன்மோகன் சிங்குங்க. நரசிம்மராவ் ஓகே. ராஜீவ் காந்தி பீரியட்ல தான் சார் Finance Minister Manmohan Singh sir. மன்மோகன் சிங் வந்து அப்போ என்னவாக இருப்பாரு அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. ஏன்னா இது 1991 தான்மா. வெரி குட். 1990 பாத்தீங்கன்னா அதுல இவர் பிரதமரா இருக்கிறது நரசிம்மராவுங்க. பிரதமரா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மராவ். பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. 1991 இது தொடங்கப்பட்டது. அதுல வந்து முன்னாள் பிரதமர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது அப்போ ஃப்ளோவில் எழுதுறப்போ அப்படி எழுதியிருப்பாங்க இல்லைங்க. ஆனா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர். அந்த புத்தகங்கள்ல இப்படி இருக்குங்க. அதுக்காக நான் சொல்றேங்க, புரியுதுங்களா? அப்ப வந்து அதனுடைய பிரதமரா அப்ப யார் இருந்திருப்பாங்கன்னா நரசிம்மராவ். சார் நரசிம்மராவனுடைய அதே வந்து சார் இதுல தான் சார் ராஜீவ் காந்தி பீரியட் அப்படின்னு சொல்லி தான் சார் ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க சார். அவரு வந்து எல்பிஜியினுடைய முன்னோடியா அவருதாங்க. அவருடைய கனவு திட்டம் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. 80ஸ்லயே வந்து எல்பிஜி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. 1991ல தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அவருடைய கனவு திட்டம்னே சொல்லுவாங்க. எல்பிஜிங்கிறது அவருடைய கனவு திட்டம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஓகே, இதை வந்து ஜெனரல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அதை நம்ம விட்டுடலாமா, அதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய +2 பாடத்தை ஒரு வாட்டி நல்லாவே படிச்சிருங்க. ஒரு வாட்டி படிச்சா ஒன்றும் விளங்காதுங்க, கொஞ்சம் நல்லா படிக்கணும். அப்ப படிக்கிறப்போ எதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சிடும். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கை ஒரு வாட்டி நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னாவேங்க ஒரு 40% சிலபஸ் கண்டிப்பா கவர் ஆயிடும். ஒரு ரிலவெண்ட் ஆர் இரலவெண்டாவோ ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து அதுக்குள்ள இருக்கும். அப்படிதான் வந்து அமைக்கப்படுதுங்க. இப்போ ஸ்கூல் PG3RB பாத்தீங்கன்னா அமைக்கப்படுதுங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தையே எடுத்து ஒரு ரவுண்ட் நடத்துறதுல தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைப்புலயே நம்ம படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் புத்தகத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, பிளண்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை நினைவுல வச்சுக்கிறதே வந்து பெரிய விஷயம். அத்தனையும் நினைவுல கொண்டு வரதான் வேணுங்க. நம்ம திரும்ப திரும்ப ஸ்கூல் புத்தகங்கள் நீங்க படிக்கணும். தமிழ் வெர்ஷனு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் தேவைப்பட்ட இங்கிலீஷ் வெர்ஷனும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாங்கி வைக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் 2 புக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ் இங்கிலீஷும் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, பெட்டர். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டிங், அதாவது இவங்களுக்கு இருக்குங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆடிட்டிங் இருக்கு. ஆடிட்டிங் புக்கும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா என்டையர்லி கவரேஜ் ஆகும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மேலாண்மை செயல்முறைகள் வராதுங்க. அது வந்து நமக்கு பாடப்பகுதியில் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரியது. ஆடிட்டிங் கண்டிப்பா வாங்கணும். போதுங்க, இது வாங்கியிருந்தாவே போதுமானது. ஸ்கூல் புக்கை பொறுத்த அளவுக்கு இது இல்ல அப்படின்னா என்ன புக் சார்? என்னமா ஒகேஷனல் குரூப் அநேகமா பாத்தீங்கன்னா ஒகேஷனல் எல்லா ஸ்கூல்லயும் எடுத்துக்கிட்டே வராங்க. அதனால ஒகேஷனல் பிரான்ச் எல்லாம் நிறுத்திவிடுவாங்க. அதனால நீங்க என்ன நல்லா சவுண்டா பேசுமா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் தெரியாது சார். எதுமா சார் 11th 12th இருக்கு சார். 11th இருக்குமா 12th இருக்குங்க. முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 11th எகனாமிக்ஸ்ல ஒரு சாப்டர் வரும் சார் 11th 12thலயும். அது ஒரு சாப்டருக்கு ஒரு புக்கே இருக்குமா? அதுவா இல்ல வேற தனியா? இல்லம்மா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு தனி புக்கே இருக்குங்க, ஒரு குரூப்பே இருக்குமா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டு தி ஹிஸ்டரிக்கு பதிலா நமக்கு நிறைய குரூப்பே கொடுத்திருக்காங்கல்ல. டெக்ஸ்ட் புக் ஆன்லைன்ல போட்டு தேடுங்கம்மா. அதாவது இதுல கூகுள்ல டெக்ஸ்ட் புக் ஆன்லைன்ல போட்டீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்டே வரும். உள்ள போயிட்டு கரண்ட் இயர்ல இருக்கக்கூடிய இந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் வே. சார் திருப்பி வொகேஷனல் குரூப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே சார். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், டிரைவ்லயே எல்லாமே போட்டிருக்கேன், நீங்க எடுத்து பார்த்தா போதுங்க. சார் வொகேஷனல் குரூப் வந்து திருப்பி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நாம படிக்க மாட்டோம்லாங்க, விட்டுறலாம் விடுங்க. எல்லாமே இப்போ ரிசல்ட் ஓரியன்டா போயிடுச்சுங்க. அதனால வந்து அதை அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டே வராங்க. அது கவர்மெண்ட்னுடைய முடிவுங்க, நாம எதுவும் செய்ய முடியாது.
ஓகே, when was the World Bank established? இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். when was the World Bank established? பேஜ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா +2 எக்கனாமிக்ஸ் புக் 8வது லெசன்ல இருக்கும் இல்லைங்களா? 8வது லெசன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலதான் இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கும். பேஜ் நம்பர் 180 to 182ல கொடுத்துருப்பாங்க. இதுல 181 அப்படின்றதுலயும் வரும். இதுக்குள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது IBRD பத்தி தான் கொடுத்துருக்கோம். நான் முன்னமே சொன்னேன், இந்த கொஸ்டினே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே 2-3 கேள்வி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி பண்ணதுனாலதான் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா அமைஞ்சதுக்கான காரணங்க. புரியுதுங்களா? இந்த ஈஸி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் அதிகமாகி போச்சு. எல்லாருமே பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா அடிச்சுட்டாங்க. ஒரு சிலர் நம்ம என்னால பண்ண முடியறதுக்கான காரணம், ஒரு சிலர் ஹெவியா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பாங்க. எளிமையான கேள்விகள் வரப்போ அது தெரியாம போயிடும். அதனால பேலன்ஸ்டா படிக்கணும். அதனாலதான் நம்மள இந்த இதுல எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈஸியான கொஸ்டின் இருக்கணும், நல்லா ஆவரேஜான கொஸ்டின் இருக்கணும், அதே சமயம் என்ன ஹார்டான கொஸ்டின்ஸே இருக்கணும். எல்லாமே ஹார்டாவே படிச்சுட்டு நம்ம எளிமையா ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் புக்ல ஒரு சில தகவல்கள் வந்து லீட் ஆகிருது, மிஸ்லீட் ஆயிருந்தா அதையும் நீங்க பாத்துக்கணும். இது நான் சொன்னேன் 1944 அப்படின்றது +2 காமர்ஸ் புக்ல இருக்குங்க. +2 காமர்ஸ் புக்ல இருக்கும். இதை போட்டுறாதீங்க, அது வந்து தவறு. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் 1944னா உங்களுக்கு நினைவுல வர வேண்டியது பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் தான். 45 தான் தோற்றங்க, IBRD-னுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாத்தீங்கன்னா ஊரக மக்களுக்கு, அதாவது கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்வி சாலைகள் ஏதாவது நிறுவனாங்க அப்படின்னா கூட உலக வங்கியினுடைய உதவியுடன் இந்த கட்டடம் கட்டப்பட்டதுனால எழுதப்பட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க நீங்க. உலக வங்கியினுடைய நிதி அளிப்பு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. SSCங்கிற திட்டம் கூட பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கியினுடைய சப்போர்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இந்த பென்சில்ல 2 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஆமாங்க சார். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கியினுடைய சப்போர்ட் தான். அதுல நிறைய பேர் போட்டதுனாலதான் பிடிஸ் அவ்வளோ டீச்சர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அதுல சர்ப்ளஸ் ஆச்சு. அதெல்லாம் டிஆர்பி நடத்தி அதுல ஆட்கள் தேர்வு செய்யாததுக்கு இது ஒரு காரணம் தாங்க. உள்ள இருக்கிற ஆட்களே சர்ப்ளஸ் இருக்காங்க. அதனால அந்த டிஆர்பி எல்லாம் வராததுக்கான காரணம் இதுதாங்க. ஆனா காமர்ஸ் நம்மளோட பிஜிங்கிறது அப்படி இல்லைங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் இனிமேல் அப்படின்றத ஆயிடுச்சுங்க. இப்போ SGT எல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு 10% அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால இனி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல போறது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நேரடி நியமனம் தான் அப்படின்றத மனசுல வச்சுக்குவாங்க. அதனால வந்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடு. அடுத்த 2 ஆண்டுகள்ல காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்க் வேக்கன்சி இதே போன்றே இருக்கும். கண்டிப்பா ஒரு 2000 வேக்கன்சியாவது கிரியேட் ஆகும் எல்லா மேஜர்ஸ்லயும். சார் சொல்லுங்க. வேர்ல்டு பேங்க் வந்து சார் இந்த 12th புக்ல மந்த் வந்து டிசம்பர் அப்படின்னு கொடுக்குது சார். டிசம்பர் 1945 போடுது. இதுலங்க 12th புக்லீங்களா? இல்லைங்க, ஜூலை தான் கரெக்ட். அதுல 2 ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. 44ல தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்ததும் தப்புதாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது கொடுத்ததும் தவறுதான். ஓகே சார். நீங்க எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துக்கீங்க. இந்த லெசனுக்கு மட்டும் எக்கனாமிக்ஸ் புக்கை பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார். நான் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் புக் தான் பேசுங்க. அதனால சார் 11th 12th இருக்குங்க. ஓகே 12th இருக்கும். +2 எக்கனாமிக்ஸ்ல 8வது லெசன். ஓகே சார். நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 44 பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ், 45 தான் IBRD IMF. 2 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 45. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த இடங்கள் போறப்ப நிறைய பேசுவோம். ஊரக மக்களுக்கு கல்வியை போட்டுறதுக்காக கல்வி சாலைகள் அமைச்சாங்க உலக வங்கியினுடைய உதவியுடன் அப்படின்னு எழுதுவாங்க. ஊரக சாலைகள் பாக்குறப்போ ஒரு இடத்துல கல்லு நட்டிருப்பாங்க, ரோடு போட்டு கல்லு நட்டிருப்பாங்க. அதுல வந்து எழுதப்பட்டிருக்கோம் உலக வங்கி உதவியுடன் வந்து இந்த சாலையை புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து புனரமைப்பு, புதுமைப்படுத்துதல், இது மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல
எலக்ட்ரிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களுக்கு மின்சாரமயமாக்கல். இந்த 3 திட்டங்கள் தான் வந்து உலக வங்கி மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட திட்டங்களுங்க. அந்த 3 திட்டங்களை எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டா போதுமா. அதாவது என்ன அப்படின்னா கிராமப்புற, அதாவது ஊரக வாழ் மக்களுக்கு கல்வியை பரப்புறதுங்க. மக்களுக்கான கல்வியை பரப்புறது. அப்ப கல்விக்கான திட்டத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். கல்விக்கான திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? SSA அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம். அதெல்லாம் நம்மளுடைய கொடைதாங்க, உலக வங்கியினுடைய கொடைதான். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் லிங்க் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டோட படிக்கிறத வந்து நிறைய நினைவுகள் வருங்க. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. அனைவருக்கும் கல்வி திட்டம், கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ஊரக சாலைகளை மேம்படுத்துதல். கிராமப்புறம் தான். ஊரக சாலைகளை மேம்படுத்துதல் அப்படின்றது, கிராமங்களை மின்சாரமயமாக்குதல். இந்த 3 கான்செப்டுமே நீங்க நல்லா பார்க்கணும். ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், கிராமங்களை ஊரக சாலைகள் மேம்பாடு. அடுத்த பாத்தீங்கன்னா கிராமங்களை மின்சாரமயம். மின்சாரமயம். இதுதான் இதனுடைய நோக்கமேங்க. IBRD நோக்கம் அப்படின்னா அவங்க இதைதான் கொண்டு வராங்க. அப்ப கிராமப்புறத்துல இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாவே கிராமப்புறத்துல வறுமை ஒழிஞ்சிடும் அப்படின்றதுதான் கான்செப்டுங்க, வேற ஒண்ணும் இல்லை. வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு திட்டம். IBRD நோக்கமே இதுதான். அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்வி தாங்க. கல்விங்கிற ஒண்ணு கிடைச்சா அவனுக்கு வாழ்க்கை கிடைச்சிரும், வாழ்வாதாரம் கிடைச்சிரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுதான் அந்த கான்செப்டுங்க. வாழ்க்கை தரம் உயர்றதுக்கான கான்செப்ட் முகமது யூனஸ் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த கான்செப்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடிக்கடி இதுல கேட்டுட்டே இருப்பாங்க. அது எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இருக்கும் +1ல. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டரே பாத்தீங்கன்னா கல்வி தான். கல்வி இருந்தா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா வருமானம் கிடைக்கும், வருமானம் கிடைச்சா அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை தரம். இந்த 4 கான்செப்டை பத்தி பேசுறதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது யூனஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாகிஸ்தான்காரர். அவரு கூட அமர்த்தியா சென்னும் இணைஞ்சு வேலை செஞ்சிருப்பாரு. படிக்கணுங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படியே நினைவுல வச்சு ஒரு தவம் மாற படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறத மட்டும் தயவு செய்து நிப்பாட்டிப்பாது. அடுத்ததான் 43 கொஸ்டின் நம்பர் 43. இதுல பாத்தீங்கன்னா டேஸ் வாஸ் த செட்டப் டு ஃபைனான்சியல் அசிஸ்ட் இன் த ரீபில்டிங் வார் அஃபெக்டட் கண்ட்ரிஸ். மறுபடியும் IBRD தான் கேட்கிறாங்க பாருங்க. போர்னால தொடங்கப்பட்ட கண்ட்ரிஸை எப்ப அதை புனரமைக்கிறதுக்காக சீர்படுத்துவதற்காக நிதி உதவியை அளிப்பது எது அப்படின்னா டக்குன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. இது கண்டிப்பா IBRD தான். நேரடியான கொஸ்டின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா IBRD பத்தி சொல்றோம். நம்ம IBRD ஒன்ஸ் அகெயின் நம்ம வரப்போ இது வந்து ஜூலை 1945 எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்றத எடுத்துக்கலாம். 1945 இது எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்றப்போ IDBI எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1964. 1964 sir. 1964. 64 அங்க 65ங்களா? 4 sir. 64 month sir. ஓகே. அடுத்தது 1935 34 ஆக்டுங்க. 34ல வந்து ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா 35ல வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க நபார்டு. 1982 sir. 1982 இந்த நபார்டு வரப்ப இது கூட இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுங்க, IMF ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாரி IMFங்கிற பாருங்க, எக்ஸிம் பேங்க் இது கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுவும் 1982 தான். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா IMF எக்ஸிம் பேங்க் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரீஃபைனான்சிங். இது 3மே சொல்லாங்க. IBRD நபார்டு சாரி IDBI நபார்டு எக்ஸிம் பேங்க் இந்த 3மே பாத்தீங்கன்னா ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. RBI வந்து நேரடியா வந்து மக்களுக்கு சேவை செய்யாது.
அதனால ரீஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. ரீஃபைனான்ஸ் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, அக்ரிகல்ச்சரல் லோன் வேணுமா, அக்ரிகல்ச்சரல் லோன் வேணுமா, அப்போ வந்து கோ வித் நபார்டு, நபார்டோட வருவாங்க, நபார்டோட ஸ்கீம்ல வருவாங்க. அடுத்ததா தொழில்துறை வேணுமா, தொழில் வளர்ச்சி வேணுமா அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ஐடிபிஐ கூட வருவாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம், இதெல்லாமே ஸ்கீம் தான். ஏற்றுமதி இறக்குமதி பத்தி நிதி வேணுமா, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது வேணுமா அப்படின்றப்ப எக்ஸிம் பேங்க் ரூட்ல வருவாங்க. இதெல்லாமே எக்ஸிம் பேங்க் அப்படின்னு அர்த்தம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வசதி, அதாவது வீடு கட்டி தரது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டுங்களா, ஹெச்எஸ்பின்னு ஏதாவது சொல்லுவாங்க. NHB, அதாவது வீட்டு வசதி சங்கம், வீட்டு வசதி. இதுதான் ரூட்டுங்க. நீங்க ஏதாவது ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னாங்க, அந்த லோன் வந்து இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோன் வந்து நபார்டு ஸ்கீம்ல தான் வரும். நபார்டுல வந்துதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப வந்து மறுபடியும் அந்த பேங்க் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இவங்களுக்கான ஸ்கீம் எல்லாத்தையும், அதாவது இந்த பில்ஸ் எல்லாத்தையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கனரா பேங்க் இருக்கு, கனரா பேங்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டா ஒரு பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோன் வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த என்ன கேட்டகரியில இப்போ இண்டஸ்ட்ரி ஓரியன்டா லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பணம் தேவைப்படுறப்போ, கனரா பேங்க் பணம் தேவைப்படுறப்போ இந்த பில்ஸை இண்டஸ்ட்ரி இந்த ஐடிபிஐல கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஆர்பிஐ இருந்து அந்த ஃபண்டை ரீஃபைனான்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் கான்செப்ட் இஸ் கால்டு ரீஃபைனான்ஸ். இங்க இவருக்கு தேவைப்பட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. இவருக்கு இப்ப பேங்க் பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த லோன் பில்ஸ் எல்லாத்தையும் ஆர்பிஐ கொடுத்துட்டு ஆர்பிஐ இருந்து பணம் வாங்கிப்பாங்க. ஆர்பிஐ வந்து எதுக்காக செயல்படுது, டெவலப்மெண்ட்டுக்காகனா அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஐடிபிஐ த்ரூல வேலை செய்யுது. இதே வந்து இன்னொருத்தர் வந்து அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறாரு அப்படின்றப்போ அக்ரிகல்ச்சர் லோன்னா நபார்டு, த்ரூ நபார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீட்டு வசதிக்காகனா த்ரூ NHB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பேசிக்கான கான்செப்டுங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்டும் கூட. அப்போ தொழில் வளர்ச்சி வங்கி இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 1982 தாங்க. இந்த ரெண்டுமே 1982. இது அடிக்கடி நினைவுலயே வச்சுக்கணுங்க. நபார்டும் இது ஒரே நேரத்துல உருவாக்கப்பட்ட இது ரீஃபைனான்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இதுதான் சொல்லணும். சார் அப்ப எல்லா டைமுமே கனரா பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றது ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஐடிபி கிட்ட இருந்து வாங்கிப்பாங்களா, இல்ல எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்பதான் வாங்கிப்பாங்களா? அது வந்து ரூட் தானுங்க. ஒரு ஸ்கீம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோன் வந்து எங்க இப்போ கனரா பேங்க் கிட்ட பணம் இருக்காங்க, அவ்வளவு பணம் இருக்காது. கண்டிப்பா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு கடன் கொடுக்க சொன்னா கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ கொடுக்க சொன்னா கொடுப்பாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்க சொல்றா, அப்போ வந்து கனரா பேங்க் கடன் கொடுத்துருது. கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கொலாட்ரல், அதாவது அவங்களுக்கு வந்து கொலாட்ரல்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலா ஃப்ளோட்டிங் மணி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து இந்த பில்ஸை கொண்டே ஆர்பிஐனுடைய செல்டர்ல கொடுத்துருவாங்க. அவ்வளவுதாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் கான்செப்ட். இது என்ன அப்படின்னாங்க, ஒரு ஸ்கீம், வளர்ச்சி வங்கிகள் அப்படின்றது இது ஒரு ஸ்கீமா இருக்கும். இதுல இருக்கிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மும்பை தான் தலைமையிடங்க. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மும்பை தான் தலைமையிடம். ஆர்பிஐயும் மும்பை தானுங்க. டெல்லின்னு போட்டு வச்சிருவாங்க, மறந்து போய் பார்த்து. IBRD இஸ் ஆல்சோ நோன் எஸ். பாருங்க, ஒரே இடத்துல இருந்து 3 கேள்வி 4 கேள்விங்க இல்லைங்க. நம்ம எப்படி இழந்துட்டோம் அப்படின்றது இதுதாங்க. ஒரு கேள்வி, அதாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்துருந்துச்சுன்னா பரவலா கேள்விகள் வந்திருக்கும். நம்ம படிச்ச இடங்கள்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கும். IBRDன்னு ஒண்ணு படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே அவுட் ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சரிவர படிச்சவங்களால ஆன்சர் பண்ண முடியுது, படிக்காதவங்களால பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுறது பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு March 82ங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா March 82 இது உருவாக்கப்பட்டது. அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. March 82. அது வந்து ஆக்சுவலி ஜூலைன்னு நினைக்கிறேங்க. நபார்டு வந்து அதுக்கு டேட்டோடவே படிச்சிருக்காங்க. நபார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா
அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நபார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூலை 12th ஜூலைன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். 12th ஜூலை இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இங்க இருக்கிற ரெண்டு எப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜூலைல 1ன்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்டான இதுங்க. இதெல்லாம் இரலவெண்ட் ஆன்சர்ஸுங்க. கார்பரேஷன் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இந்த பேங்க் வந்துங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் பேங்க் இல்லைங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் பேங்க். இது ஆக்சுவலா ஒரு பட்டய நிறுவனங்க. பட்டய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். பட்டய சாசன நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. வாட் யூ கால்டு பட்டய அல்லது சாசன சார்ட்டர்டு கம்பெனி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிங் ஆர் குயின் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. கிங் ஆர் குயின். கிங் ஆர் குயின் வந்து அவங்களால வழங்கப்பட்ட பட்டயத்தினால ஏற்படுத்தப்பட்ட வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வங்கிகள் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் வங்கி ஒண்ணு. இது வந்து ராயல் சார்ட்டர் 1853 உருவாக்கப்பட்டதுங்க. இதுவும் புக்ல இருக்குங்க. ராயல் சார்ட்டர் 1853 உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டு சார்ட்டர் பேங்க். ராயல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏற்படுத்தப்பட்ட வங்கி. இது துவங்கப்பட்ட இடம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, லண்டன்ல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து சாசன வங்கின்னே நம்ம சொல்லாங்க. இதுக்கு பேரு சாசன வங்கி. எப்படி சாசன நிறுவனம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இது வங்கித்துறையாக இருக்கிறதுனால சாசன வங்கி அப்படின்னு சொல்லலாம். கார்பரேஷன் பேங்க்ங்கிறது அது நம்ம இதுல இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேங்க். இது அவங்களுக்கு நான் எடுத்துக்க வேண்டாம். இதனால சார்ட்டர்டு பேங்க்ங்கிறது சம் வாட் ரிலவெண்ட் இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இது போல இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இல்லைங்களா. ஓகே, கிரெடிட் வர்த்தினஸ். சொல்லுங்கம்மா, வெல்கம். சார் ராயல் சார்ட்டர் பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டரும் சேமா சார்? இல்ல, அதாவது இது வந்து சாசனங்க. ராயல் சார்ட்டர் அப்படின்றது சாசனம். இந்த சாசனத்தினால உருவான வங்கி தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். அதாவது அதை வச்சுமா நிறைய கம்பெனிஸ் உருவாக்குனாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி எல்லாம் அப்படிதான் உருவாக்கப்பட்டதுங்க. அதுக்கு பேரு ஒட்டுமொத்தமா ராயல் சார்ட்டர் அப்படிம்பாங்க. அதாவது அப்ப இருந்த பிரின்சஸ் கொடுத்ததுங்க. ராஜாவோ ராணியோ கொடுத்திருப்பாங்க. அதனால அதுக்கு பேரு ராயல் சார்ட்டர் 1853. அந்த சாசனத்தினால உருவாக்கப்பட்ட வங்கி. அதுதான் சொல்ல வர்றாங்க. புரியுதாமா? அடுத்த பாத்தீங்கன்னா கிரெடிட் வர்த்தினஸ்ங்க. கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த கஸ்டமர் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் த கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் வர்த்தினஸ் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவு அட்டையை பெறுவதற்கான வாடிக்கையாளர் கடன் மதிப்பு. இதுல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு நமக்கு இதுலயே கான்செப்ட் இருக்குங்க. எக்கனாமிக்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காமர்ஸ்லயே இருக்கு, புக்லயே இருக்கு. அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வரவு அட்டை, அதாவது அதோட முக்கிய கிரெடிட் கார்டு யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை சொல்றப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரீபேமெண்ட் ஹிஸ்டரி அண்ட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேஸ்ட் ஆன் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ரீபேமெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது ரீபேமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை நீங்க எப்படி திருப்பி செலுத்தி இருக்கீங்க, ரீபேமெண்ட் ஹிஸ்டரிங்க, வரலாறு. அடுத்தா பாத்தீங்கன்னா அண்ட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இது வந்து நமக்கு தரப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்துல வந்து கொடுக்கப்பட்டதெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் நிறைய எல்லாருக்குமே இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதை சொல்றப்போ இன்னொரு வார்த்தையும் நம்ம கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வாட் யூ கால்டு சிபில் ஸ்கோர்மா? கிரெடிட் ஸ்கோர் சார். அதுவும் வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோருங்க. என்ன ரேஞ்சில் இருக்குமா அது? அது வந்து ஆக்சுவலா சப்ஜெக்ட்ல உள்ள இல்லைங்க. ஆனா அடிக்கடி சொல்லுங்க. 700 to 900. 700 to 900 இருந்தா கிரெடிட் வர்த்தினஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு நீங்க கடன் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருமா. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அது 300ல இருந்தே இருக்குங்க. 300 to 900 அப்படின்ற பேஸ் தான் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கோருங்கிறது ஸ்கோர் கார்டு பாத்தீங்க அப்படின்னா 300 to சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபில் ஸ்கோர் இது வந்து கட்டணம் கட்டி நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாங்க. பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாமே வந்து இதை நல்லா தெரிஞ்சிருக்கணும்.
நீங்க கடன் வாங்குறீங்க திருப்பி கட்டல அப்படின்றப்ப இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு காட்டிடும், ஆட்டோமேட்டிக்கா காட்டிடும். மெஷர் த கிரெடிட் ஒர்த்தினஸ், இது வந்து நீங்க வாங்கின கடனை எப்படி திருப்பி செலுத்திருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லும். இதுல பாத்தீங்க அப்படின்ட்டா சிபில் அப்படின்றது கிரெடிட், இதுக்கு ஒரு விரிவாக்கமும் இருக்கு, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆர்பிஐனுடைய ஒரு நிறுவனம் தான், ஆர்பிஐனுடைய நிறுவனம் தான். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பீரோ இந்தியா லிமிடெட், பீரோ இந்தியா லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலா இது வந்து ஆர்பிஐனுடைய ஒரு சப்சிடரி, ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய ஒரு லைசன்சிங் ஹோம் தாங்க, லைசன்சிங் ஹோம். அப்ப இதனுடைய அடிப்படையில தான் நமக்கு வந்து கிரெடிட் வந்து தரப்படுகிறது அப்படின்றதுக்கான ரீசன். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 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 ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் இன்கம் எலிஜிபிள் ஃபார் த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போதுங்க, அதுக்கப்புறம் வேண்டாம். அடுத்தது மூடி இன்வெஸ்டார் சர்வீஸ் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிரெடிட் ரேட்டிங்ல வரக்கூடியதுங்க. மோடி இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு கடைசி டாபிக்ங்க. இந்த டாபிக்ல நமக்கு கேள்விகள் இல்லாம இருந்ததே கிடையாதுங்க. எந்த டிஆர்பி எடுத்தாலும் கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒரே இது கொடுத்துருப்பாங்க, ஏஜென்சிஸ். இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸோட தொடர்புடையதாகவும் இருக்கலாம், அதே மாதிரி பேங்கிங்கோட தொடர்புடையதாகவும் இருக்கலாம், இதுலதான் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஐசிஆர்ஏங்க, ஐசிஆர்ஏ. அடுத்தா பாத்தீங்கன்னா கிறிசில் வரும். அடுத்தா பாத்தீங்கன்னா கேர் அப்படின்னு. இந்த 3 ஏஜென்சி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியதுல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய 3 கேட்டகரிங்க. இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இந்த 3 கேட்டகரி தான் இந்த 3 கேட்டகரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிங்க. ஐசிஆர்ஏ, கிறிசில் அண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேருங்க. இதை பத்தி நல்லா படிச்சிருக்கணும். மோடிங்கிறத பொறுத்த அளவுக்கு 3 இது நமக்கு பாடப்புத்தகங்கள்லயும் கொடுத்துருப்பாங்க. பாடப்புத்தகம்னா நம்ம ஸ்கூல் புக்ல கிடையாதுங்க, இது வந்து இதுலயே கொடுத்துருப்பாங்க. மோடின்னு இருக்கும், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படின்னு இருக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3மே பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு தாங்க. ஃபர்ஸ்ட் மோடியும் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் வருங்க, யூஎஸ்ஏ தான். யூஎஸ்ஏ ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், இது ஃபேமஸான கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இது வந்து ஆக்சுவலா இந்தியன் ஏஜென்சிங்க. இது வந்து இந்தியா, இது வந்து யூஎஸ்ஏ. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இதுதான். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒண்ணு இருக்கு. ஃபிட்ஸ் கண்ட்ரோலிங் இது ஒரு கம்பெனி தான், ஏஜென்சி தான். இது ஆக்சுவலா செயல்படுது நியூயார்க்குங்க, கம்ஸ் அண்டர் யூஎஸ்ஏ தான். இன்னொரு கொஸ்டின் ஒரு ரீசெண்டா ஒரு இதுல படிக்கிறப்போ பார்த்ததுங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கண்ட்ரோல்டு பை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, கடன் அளவு கட்டுப்பாட்டு மையங்கள், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்க வந்து யாரால வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கீழே கேட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அடுத்த பாத்தீங்கன்னா செபி, ஆர்பிஐ, இந்த மாதிரி வந்து பேர் கொடுத்திருந்தாங்கம்மா. ஆக்சுவலி செபி இஸ் த ரைட் ஆன்சருங்க. செபியினுடைய கீழ் தான் இது எல்லாமே வருங்க. அது ஒரு டிபிக்கலான கொஸ்டின் தான். ஏன்னா ஆர்பிஐன்னு டக்குன்னு நம்ம போட்டுருவோம், அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். ஏன்னா அதுல சப்சிடரியில இருப்பாங்க, ஒரு சில இதுல சப்சிடரியில இருப்பாங்க, பட் என்டையர் கண்ட்ரோல் செபி தான். செபியினுடைய ஆக்ட் 1992 இருக்குல்லங்க, அதன் கீழே வரக்கூடியதுதான். ஓகே, இந்த இடம் இது போதுமா? அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர். ஏடிஎம் வந்து எப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஜென்ரலா இருக்குது கொஸ்டின். இந்தியாவில இன்ட்ரடியூஸ் பண்ணதா வேற நாட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்கிறத சொல்லவே இல்லை. போன வாட்டி 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜப்பான்ல ஒரு பேங்க் வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. கண்டிப்பா ஆன்சர் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த கொஸ்டின்
ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ங்கிறத எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு ஆன்சர் இருக்கு. ஏடிஎம் வந்து இந்தியாவுல எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்றது புத்தகங்கள்லயே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கான ரிலவெண்ட் ஆன்சர் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஆப்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத இந்த 2 ஆப்ஷனுமே நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். அப்ப இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? சார் 1969 போட்டிருந்துச்சு சார் புக்ல. புக்ல ஆமாங்க. புக்ல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 1967லயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. 1967லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜான் செப்பர்டு பரோன். நிறைய கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 1967 இருக்குங்க. ஜான் செப்பர்டு பரோன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாருங்க. ஜான் செப்பர்டு பரோன் அப்படின்னு சொல்றவரு 1967லயே கண்டுபிடிச்சிடறாருங்க. லண்டன்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 1969ல அமெரிக்காவுல கெமிக்கல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் தான் வந்து அமெரிக்காவுல நியூயார்க்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1987 இது புத்தகங்கள்லயே இருக்குங்க. காமர்ஸ் புக்லயே இருக்கும். 1987 இந்தியாவை பொறுத்தவரையிலும் HSBCங்க, ஹாங்காய் சாங்காய் பேங்க், ஹாங்காங் சாங்காய் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. HSBC பேங்குங்க இந்தியாவுல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன் மும்பைங்க, மும்பைல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது +1 புத்தகத்துல இருக்குங்க. +1 காமர்ஸ் புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 11 எடுத்து பாருங்க. 111ல கொடுக்கப்பட்டிருக்குமா இதுக்கான ஆன்சருங்க. அதுலயே இன்னொரு கொஸ்டின், அழகான கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரூபே கார்டுங்க. ரூபே கார்டு வந்து எப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது? இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏவோட ஏஜென்சிங்க, அமெரிக்கானுடைய ஏஜென்சி. அதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே செலுத்துதல் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவிலேயே உருவாக்கி இருப்பாங்க. இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் வழங்கக்கூடிய ரூபே கார்டு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏன்னா ஏடிஎம் கார்டு வரப்போ அதை சொல்லலாம் இல்லைங்களா? இப்பெல்லாம் வரக்கூடியதுல ரூபேன்னு தான் வரும். இதுவும் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. ரூபே கார்டு 2012ங்க. 2012 தான் வந்து இந்திய தேசிய செலுத்துதல், இந்தியாவிலேயே செலுத்துதல் கழகம் உருவாக்கி கொண்டு வந்தது. ஆல்டர்னேட்டிவ். எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டுனுடைய ஆல்டர்னேட்டிவா உருவாச்சு. அதனுடைய ஆல்டர்னேட்டிவா உருவானதுதான் நமக்கு என்ன கார்டுங்க? இது இந்தியாவினுடைய ரூபே கார்டு. ஓகே ஃபைன். இதெல்லாமே கொஞ்சம் ரிலவெண்ட். நம்ம வந்து புக்கு வந்துங்க, நம்ம +1 +2 புக்ல நல்லா தரவு பண்ண வேண்டிய சாப்டர் நிறைய இருக்குங்க. அந்த சாப்டர்ஸ் எல்லாம் விடாம நல்லா படிச்சுக்கணுங்க. எந்த நேரத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும். அதுல அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த இடங்கள் வந்து மறந்துடாம நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் இந்த பேங்கிங்கு, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேடு, அதே மாதிரி ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ஸு. அது அடுத்த பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு இதில் இருக்கக்கூடிய நிரும பாடம், இது எல்லாமே கேள்விகள் இல்லாம இருந்ததே கிடையாது. ஸ்கூல் புக் தாங்க மந்திரம். ஸ்கூல் புக்ல இருக்கிறதா மந்திரம். அதை பாஸ் பண்ணாம, அதை முழுசா படிக்காம நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. கிறிசில் எக்ஸ்ட்ரா ரீடிங் வேணா நீங்க வெளியே போங்க. கிறிசில் அப்படின்னு சொல்லப்படுறது கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் இதுல கேஷ்ங்கிறது இருக்கு கிடையாது. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் அப்படின்னு இருக்கு, கண்டிப்பா இதுவும் கிடையாது. அடுத்தா பாத்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது. இது மாதிரி கேஷ் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், கேஷ் ரேட்டிங் செக்ஷனுங்க, கேஷ் ரேட்டிங் சர்வீஸ் இருக்கு. அதனால அது தவறு. நல்ல விரிவாக்கத்துல இருந்து எல்லாமே பார்த்துக்கணும். கிறிஸ்டலுக்கு விரிவாக்கம், கேருக்கு விரிவாக்கம், எல்லாமே எடுத்து நினைவுல எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட்.
வங்கி தொடர்பான அடுத்த ஒரு கேள்வியும் இங்க கேட்கப்பட்டிருக்கு. 49வது கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் அட் விச் கமர்ஷியல் பேப்பர் கேன் பி இஸ்யூடு? கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா வணிகத்தாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வணிகத்தாள், வணிக ரசீது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதனுடைய டினாமினேஷன் அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இது கார்பரேட் ஃபண்ட் ரைசிங்காக பயன்படுதுங்க. அதாவது கம்பெனிஸினுடைய ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் தான் இதை பெரும்பாலும் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இஷ்யூடு ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு அர்த்தம். ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக இஷ்யூட் பண்றது. சாதாரண மக்கள் இதை பண்றது இல்லை. இதனுடைய டினாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் அண்டு மல்டிப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லட்சத்துக்கு அதனுடைய மல்டிப்ளைஸா இருக்கும். மினிமம் 5 லட்சம் ரூபா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றது அதனுடைய பொருளுங்க. கமர்ஷியல் பேப்பர் இஸ் 5 lakh டினாமினேஷன் அப்படின்னு இருக்கும். கருவூல ரசீது தான் குறைவா இருக்குங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பரு. அடுத்தா பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பில்லு. இது எல்லாமே எதுல வருங்க? பணச்சந்தையில வரக்கூடியது. பணச்சந்தைங்கிற கான்செப்ட் +2ல எடுத்து படிங்க. அதுல வணிகத்தாள் பத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். வணிகத்தாள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். 15 நாள். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாடப்புத்தகத்துல எப்படி கொடுத்திருக்கோம்? 30 நாள், 60 நாள், 90 நாட்கள் முதிர்வுத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். மெச்சூரிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 1 இயருங்க. வித்தின் த 1 இயர் வர்றதுனால ஷார்ட் டேர்ம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட்ல தான் நமக்கு ட்ரேட் ஆகும். இது கார்பரேட் பாரோவர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். அன்செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. அன்செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க. ப்ராமிசரி நோட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வாட் யூ கால்டு ப்ராமிசரி நோட்டுங்க? ப்ராமிசரி நோட்டுன்னா என்னமா? மாற்று சீட்டு மாதிரியே இன்னொன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ரோ நோட்டு நம்ம வழக்கத்துல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ப்ரோ நோட்டு எழுதி கொடுக்கறது. கடன் வாங்கினா பேப்பர்ல ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் ப்ரோ நோட்டு. நத்திங் பட் ப்ரோ நோட்டு தாங்க. அதுதான் ப்ராமிசரி நோட்டு. அதாவது இவ்வளவு இந்த தொகை இன்னாரிடம் இருந்து நான் வாங்கி இருக்கிறேன், அதுக்கான ஒப்புதலோட இந்த நாள்ல நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு எழுதி தரதுக்கு பேரு தான் ப்ரோ நோட்டுங்க. அது மாடல்ல இருக்கக்கூடியதாங்க வணிகத்தாள். வணிகத்தாளும் அதே மாதிரிதான் இருக்கு. கார்பரேட் பாரோவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர், ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். ஒரு வடிவம் தான் மாடல் அல்லது வடிவம். மாடல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வடிவம் அப்படின்னு சொல்லலாம். மோடு, ஃபார்ம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ராமிசரி நோட்டினுடைய ஒரு வடிவம் தான் வணிகத்தாள். 5 லட்சம் அப்படியே மல்டிப்ளைஸ் தான் ஆகும். அடுத்து 10 லட்சம். 5 + 5 வணிக ரசீது வாங்குறீங்க அப்படின்னா 5 × 5 25 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி கார்பரேட் பாரோவர்ஸ்க்காக கொடுக்கப்படுறதுதான் இந்த. அடுத்தது இந்தியன் கம்பெனிஸ் அலௌடு டு கமர்ஷியல் பேப்பர் அப் டு. இது எந்த கொஸ்டின்ல இருந்து எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நான் அதையும் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேமா. இந்தியன் கம்பெனிஸ் வேற அலௌடு டு இஸ்யூ கமர்ஷியல் பேப்பர் புத்தகங்கள்ல இருக்காது. இப்ப எவ்வளவு நமக்கு பெர்மிசபிள் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100% ஃப்ரீலி டு என்ன சொல்லலாம், கடனை வந்து மார்க்கெட்ல ஓப்பன் மார்க்கெட்ல போயிட்டு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் இதை தான் குறிப்பிட்டது. 100% நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம கமர்ஷியலா போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது பேங்கிங்ல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்கப்புறம் வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி லா, ஆடிட்டிங் இது மாதிரி போகும். இது புது கான்செப்ட் இல்லைங்களா? கம்பெனி லாவில் வரக்கூடியது இதெல்லாமே அடுத்த சப்ஜெக்ட் போறதுனால, ஆடிட்டிங் இது மாதிரி எல்லாம் வர்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இதை அடுத்த ஒரு வகுப்புக்கு கொண்டு போயிடலாம். இது தொடர்பா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஜெனரல் கொஸ்டின் மாதிரி இருக்குங்க. ஒரு ஜெனரல் கொஸ்டின் மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. வேற ஏதாவது தகவல் வேணும்னா கேட்டுக்கலாம். ஓகே, இந்த ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கிளாஸ் வரங்க. ஏன்னா மறுபடியும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேப், ஒரு 4 days அப்படின்ற மாதிரி ஒரு கேப் ஏற்படும். ஏன்னா செலிப்ரேஷன்ஸ்ல இருப்போம்.
அதனால மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு அடுத்து அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கு போயிடலாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 or 2 daysல உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸினுடைய நிகழ்வுகள் அப்படின்றது கண்டினியூவா கொடுத்து முடிச்சிடறேன். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ கொடுக்குறேன். ஃப்ரீங்கிறது நாட் ஃபார் ஃப்ரீ, அதுக்கு டெஸ்ட் தயாரா இருக்கும். ஓகேங்க. இப்போ நடத்தப்பட்ட பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்க எடுப்போமா, அவ்வளவுதான். அதுக்கு ரெடியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்ங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாமா? சார் மெட்டீரியல்லாம் வந்து தமிழ்ல கொடுக்க மாட்டீங்களா சார்? சார் தமிழ்ல எல்லாம் படிக்க முடியாது சார். தமிழ்ல அப்படின்றலாம் அஷூரன்ஸ் நான் தரமாட்டேனுங்க. இங்கிலீஷ் தான் இருக்குங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மீனிங்ஃபுல்லா சொல்லுவாங்க, அவ்வளவுதாங்க. என்டையரா தமிழ்ல மட்டும் எவ்வளவு சார் காசு? என்னங்க? மெட்டீரியல் இல்லாம கிளாஸ்க்கு மட்டும் எவ்வளவு சார் ஃபீஸ்? இல்லைங்க, நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லைங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு எல்லாமே ஒரு கம்பைன்டு பேக்கேஜ் தாங்க. உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஆல்ரெடி இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா தெரியும் என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்பர் 1 தமிழ் மீடியத்துல படிச்சேன் சார், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல. தியரியில வந்து நாங்க வந்து இங்கிலீஷ்ல படிச்ச கொஞ்சம் புரியாது சார், அதுக்கு தான் சார் கேட்குறேன். சரிங்க சார், வருஷமே உங்களுக்கு இருக்கு சார், நீங்க முடிஞ்சா படிக்கலாங்க. ஆனா தமிழ்ல அப்படின்றது எந்த ஒரு இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேரியரா தான் இருக்கும். கொஸ்டின் கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல படிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க, அந்த அளவுல தான் இருக்கு. அதனால நீங்க ஸ்லோலி சேஞ்ச் ஆஃப் யுவர் மைண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்க தமிழ் மீடியங்கிறீங்க, ஓரளவுக்கு அடிச்சாவே உங்களுக்கு போஸ்டிங்க. அதனால நீங்க இங்கிலீஷே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச்ங்க. வி வில் see you another one class. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.